இறைவன் உருவம் கொள்ளுவதற்கு இயல்பு அவனுக்கு கிடையாது. இயல்பு அவனுக்கு சொரூபம் வந்து ஞானம்தான். ஞானஸ்வரூபன். ஞானஸ்வரூபமாக இருக்கிறவன் பல வடிவம் எடுக்கிறான். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்ல, ஃப்ரீசரில் ஐஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு டம்ளருக்குள்ளே போடுறோம். இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா டம்ளருக்கு வெளியில் எப்படி இருக்கும்? டம்ளருக்கு வெளிப்பக்கம் ஒழுகாது, ஆனால் வெளியில் முத்து முத்தா தண்ணி வந்துருச்சு. எங்கேருந்து வந்தது தண்ணி? ஐஸ் போட்ட பிறகு வேர்க்கிற ஒரே ஆள் டம்ளர் தான். அந்த டம்ளர் மேலே இருக்கிற அந்த சர்ஃபஸை போய் அந்த காற்று பட்ட உடனே அந்த காற்றுல இருக்கிற நீராவி என்ன ஆகுது? குளிர்ச்சி ஆகுது இல்லையா? டச் பண்ண உடனே குளிர்ச்சி ஆன உடனே என்னாச்சு? அந்த நீராவி நீராக இறங்கிடுச்சு. உருவமில்லாத நீராவி உருவம் கொண்ட நீராக வந்து விடுகிறது. அதுபோல பக்தியின் குளிர்ச்சியினாலே உருவமில்லாத இறைவன் உருவம் கொண்டு இறங்கி வந்து விடுகிறான். சாலிடாக இருக்கும்போது அதுக்கு ஐஸ்ன்னு பேர், லிக்விடாக இருக்கும்போது வாட்டர்னு பேர், அதுவே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது வாட்டர் வேப்பர். உருவமில்லாத தண்ணியே இந்த 3 வடிவத்தை எடுக்கிற பொழுது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஈசன் அவன் எல்லா வடிவங்களையும் எடுப்பான். அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான். உருவமாக இருப்பது பனி கட்டி, உருவமாக இருப்பது தண்ணி, அருவமாக இருப்பது கேஷியஸ் ஸ்டேட்டு. 3 நிலை. அதுதானே நம்முடைய தத்துவம். இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆனால் அவன் உருவம் கொள்ள முடியாதவன் அல்ல. எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன வடிவம் வேணாலும் எடுப்பான். நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் பண்ணி வச்சு, ஒரு மஞ்சளில் ஒன்று பண்ணி வச்சுட்டு, பெருமானே இதில் வந்துடுங்க சாமி, இதுக்கு தான் நான்லாம் பூ போட போகிறேன், இதுக்கு தான் நான் பொட்டு வைக்க போகிறேன், நீங்கள் இதில் வந்துடுறீங்களா? நீங்கள் கூப்பிட்டா வந்துடுறாருங்க. என்ன ஒரு எளிமை பாருங்க. ஆகையினாலே இறைவனுக்கு உருவம் என்பது இயல்பல்ல. அப்படி அவனுடைய இயல்புன்னு கேட்டால் சொரூபம். சொரூபம் என்பது ரூபம் இன்மை. ரூபம் என்பது 3: அருவம், உருவம், உருவம். இது 3மே ரூபந்தான். எது 5 புலன்களால் உணரப்படுகிறதோ அதெல்லாம் ரூபம். இப்போ காற்று நம்மளால் கண்ணை பார்க்க முடியல, ஆனாலும் கூட இந்த மெய்யினால் உணர முடியும். காற்று படித்தா தெரியுமில்ல. அப்போ அந்த அருவமும் உருவத்தினுடைய ஒரு தன்மை தான். சொரூபம் என்பது இந்த 3ஐயும் கடந்த நிலை. அதுதான் ஞானஸ்வரூபமாக இருக்கிறவன்